நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வீடியோ பதில பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு 5 மாடுகளோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். 5 மாடுகளும் ஒரே இடத்துலருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 5 மாடுகளுமே சினை மாடுகளா இருக்குதுங்க. குறைவான விலையில நல்ல தரத்தில இருக்குதுங்க. வீடியோவை முழுமையா பாருங்க. அப்போ அந்த மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோவை முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடியோல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. பாதியிலே பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு கால் பண்ணி பேச வேண்டாங்க. முழுமையா ஒரு மாடோட தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கால் பண்ணி பேசுங்க. சொல்ற விலையிலேருந்து அனுசரிச்சு கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க முதலாவதா பார்த்துட்டு இருக்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஜெர்சி மாடுங்க. ஜெர்சியில் சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. ரத்த சவலையில் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. தலையீத்து மாடு, பல்லு 4 பல் தாங்க போட்டிருக்குது. நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குங்க. நீங்கள் நேரில் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க. நல்ல நீரேற்றத்தில் இருக்குதுங்க. பல்லு 4 பல்லு தலையீத்துங்க. வாங்கினால் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. 9 மாதம் சினியாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு சரியாக ஒரு 8 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக மாடு கன்று ஈனுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே பண்ணால் கண்டிப்பாக மாடு கன்று போட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 7 லிட்டர் கறவை, மாலையில் ஒரு 6 லிட்டர் கறவை, ஒரு நாளைக்கு 13 லிட்டர் கறவைத்திறன் ஆவரேஜாக கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் அதுக்கு மேலேயே கறக்கலாம். கண்டிப்பாக ஒரு 13 லிட்டருக்கு பண்ணால் கறவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடுங்க. மாடு பார்த்தீங்கன்னா அந்த தரல் தாங்க இருக்குது. நல்ல சைஸ் இருக்குதுங்க. இன்னும் பல்லு சேர்மும் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. குணத்திலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 48,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா, இந்த மாடும் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு தாங்க. நல்லா பிஸ்கட் கலர் மாடுங்க. நல்ல மூலச்சந்தில் இருக்குதுங்க. எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல உயரமாக இருக்குதுங்க. பல் பண்ணால் 2 பல்லு தலையீத்துங்க. வாங்கினால் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. 2 பல்லு தலையீத்துங்க. 9 மாதம் சினியாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. அதிகபட்சம் ஒரு 15 நாட்களுக்கு உள்ளாக மாடு கன்று வேணுங்க. இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக மடி ஃபுல்லாக வர டைமில், கண்ணு போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையோட கண்டிப்பாக லாபத்தை விற்கிற அளவுக்கு நல்ல மடி வைக்கும். கறவையும் பண்ணால் நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 12 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுங்க. கண்டிப்பாக கண்ணு போட்டோம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 6 12 லிட்டர், எப்படி பார்த்தாலும் ஒரு 6 5 11 லிட்டர் கறவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடு. நல்ல முகலட்சணமான மாடுங்க. இன்னும் 2 பல்லுக்கு நல்லா பெருவெட்டு மாடாக வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம் தான். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூபாய் 44,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா, மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஜெர்சி கிராஸில் ஒரு சந்தனப்பிள்ளை மாடுங்க. நல்ல முகலட்சணமான மாடு. மாட்டோட பல் பார்த்தீங்கன்னா 4 பல்லு தலையீத்து மாடுங்க. நல்ல சைஸ் இருக்குதுங்க. இந்த மாடுமே ஒரு 4 பல்லுக்கு என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குதுங்க. இன்னும் பல்லு செம நல்ல பெருவெட்டு மாடாக வரும். நல்ல குட்டை மூஞ்சில் கிளிக்கும் டைப்பில் இருக்குதுங்க. நல்ல ஒரு கரவர்க்கமான மாடும் கொடுங்க. 4 பல்லு தலையீத்துங்க. 9 மாதம் சினியாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. நல்ல மடி எடுத்திருக்கு. இன்னும் 10 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தில் இந்த மாடுமே நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. பால் தாரெலாம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. இந்த மாடோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு 6 5 11 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு பார்த்தீங்கன்னா அந்த தரத்தாங்க இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது கூட பார்த்தீங்கன்னா மாடு சின்னதாக தெரியுற மாதிரி இருக்கலாங்க. நீங்கள் எல்லா மாட்டுமே நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்க சைஸை விட நல்ல ஒரு பெரிய மாடுகளாகவே தான் கண்டிப்பாக இருக்குங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் மண்ண பண்ண பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க. கண்டிப்பாக இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு 11 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 44,000 சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரி மாடுங்க. செம்பூத்து காரியில் ஒரு பக்காவான குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லாங்க. பல்லு 2 பல்லு தலையீத்து
மாடுங்க. 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. மடி தோல் லூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஃபுல்லாக மடி வரும். இன்னும் கண்ணு போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாடு பக்காவாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. பால் தரலாம் நல்லா தரமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக தலையீத்தில் இந்த மாடு ஒரு அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடாகவே இருக்குதுங்க. 2 பல்லு தலையீத்துங்க. சுழி சுத்தமான மாடாக இருக்குதுங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோட கறவைத்திறன் ஒரு 6-5 11 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக கறக்கூடிய மாடுங்க. மாடும் அந்த தரத்தாங்க இருக்குது. இப்போ வேணும் மடி கம்மியாக இருக்கலாம். கண்டிப்பாக கண்ணு போட்ட டைமில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாரோ பிடிச்சிக்கலாம், யாரோ கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 43,500 சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. தலையீத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைந்தரன்னு சொல்கிறோம். வந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வராதுங்க. அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஒரு டாப் குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லாங்க. நல்ல தரத்தில் பல் போடாத மாடுங்க. பல்லே போடாமல் வந்து பண்ணால் நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி வந்து பண்ணால் அந்த சைஸில் இருக்குதுங்க. நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டசாட்டமான மாடுங்க. பல் போடாத தலையீத்து மாடுங்க. இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு 5 நாட்களுக்குள்ளே அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குது. நல்ல எலும்பு கணத்தில் வாட்டசாட்டத்தில் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. மாடு நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது அந்தளவு நல்லா தெளிவாக இருக்குங்க. நல்ல சைஸ் இருக்குது. நல்ல முகலட்சணமான மாடுங்க. நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடும் கூடங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் கேரண்டியாக ஒரு 8-7 15 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 7-6 13க்கு கறவை குறையாமல் கறக்கும். கண்டிப்பாக 8-7 கேரண்டியாக கறக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடும் அந்த தரம் தாங்க இருக்குது. இன்னும் பல்லு போடாமல் இந்த சைஸில் இருக்குதுங்க. இன்னும் பல்லு சேரும்போது நல்ல பெருவிட்டாக வரும். இன்னும் அடுத்த இதில் அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தலையீத்தை பொறுத்த அதிகபட்ச கறவை ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக எதிர்பார்க்கலாங்க. மாடும் அந்த தரம் தாங்க இருக்குது. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக எல்லா கிளம்புமே தாங்கக்கூடிய மாடுங்க. நல்ல சுத்த சவலையில் இருக்குதுங்க. ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் நல்ல தரத்தில் இருக்கணும். நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக வேணும். தலையீத்து மாடாக வேணும். பல்லு போடாமல் வேணும். நல்ல சைஸில் வேணும். தலையீத்தில் ஒரு அதிகபட்ச கறவையாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 58,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்களும் வந்து பண்ணால் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இந்த 5 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தேவைன்றவங்க காண பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வீடியோவில் பார்க்கறதோட மாடு நல்ல சைஸ்லேயே தெரியுங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குறது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாகவே இருக்குங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லாத நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.